தற்போதைய அரசியல் சூழல் கெட்டுப்போய் உள்ளது என்றும் போர் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ரஜினியின் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. கடந்த 4 நாட்களாக மாவட்ட வாரியாக தனது ரசிகர்களை ரஜினிகாந்த் சந்தித்து புகைப்படம் எடுத்து வருகிறார். 5வது மற்றும் கடைசி நாளான இன்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ரசிகர்களை அவர் சந்தித்தார். அப்போது பேசிய ரஜினி, ஸ்டாலின், அன்புமணி, திருமாவளவன், சீமான் உள்ளிட்ட திறமையான தலைவர்கள் இருந்தாலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலை கெட்டுப்போய் உள்ளதாக குறிப்பிட்டார். ஃபர்ஸ்ட் டே நான் பேசும்போது ஒரு 4 வார்த்தை, அது என்னுடைய ரசிகர்களுக்கு நான் சொன்னது. நான் அரசியலுக்கு ஒரு வேளை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாக வாத விவாதமாக ஒரு ஒரு ரூபத்தை எடுக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. வாத விவாதங்கள் இருக்கலாம், எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம். எதிர்ப்பு இல்லாமல் உளரவே முடியாது. அது அரசியல் எதிர்ப்பு தான் மூலதனம். வாத விவாதம் இருக்கலாம். ஆனால் சில சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் சில பேர் எழுதும்போது சில திட்டி கஷ்டமாக எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இல்லை. நம்ம தமிழ் மக்கள் ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க, வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு வருத்தம். ஒரு அது முதல்ல நான் ஒன்று கிளியர் பண்ண சொல்கிறேன். ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும். நான் ரஜினிகாந்த் தமிழனா, அவர் தமிழரா அப்படிங்கிற கேள்வி வருது. எனக்கு இப்போ 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் தமிழ் மக்கள் உங்கள் கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலேருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்கே வந்திருந்தால் கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். எங்கள் மூதாரு, எங்கள் அப்பா எல்லாம் நாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில் பிறந்ததை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் என்னை எங்கேயாவது போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விழுவேன், தவிர வேறு எந்த மாநிலத்தில் போய் விழ மாட்டேன். ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல மக்கள், நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில் இருந்தால் இங்கே இருக்கணும், இல்லைன்னா சித்தர்கள் இருக்கிற இமாலயில் அங்கே இருக்கணும். ஏன் நான் உங்களால் என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் நீங்கள் என்னை வாழ வச்சிங்க, நான் நல்லா இருக்கேன். என்னை வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா? என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா? அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. சரி, அதுக்கு நீ என்ன, மற்றவங்க இருக்காங்க, நீ என்ன கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எஸ் இருக்காங்க. அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திறமையான நிர்வாகி. சார் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அன்புமணி ராமதாஸ் நல்லா படித்தவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், மாடர்னாக திங்க் பண்ண வேண்டியவர், உலகமெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க, நல்ல கருத்துக்கள், நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. திருமாவளவன் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல குரல் கொடுத்து உழைச்சிட்ருக்காங்க. சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கே.
சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு, அரசியல் பத்தி ஜனநாயக பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்போதான் நாடு உருப்படும். அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது. இதுல ஏதாவது தப்பு இருந்தா அவதூறுகள், திட்டுகள், நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாறி மண்ணு மாறி அது அவங்க நெருங்கிய போடதான் அந்த செடியை எல்லாம் இன்னும் வெளியே வரும், நல்லா வெளியே வரும். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ஒரு வாட்டி புத்தர் வந்துட்டு அப்படியே ஒரு பயணம் போயிட்டு இருந்தாங்க அவங்க சிஷ்யங்களோட. அப்போ வந்து ஒரு 7-8 பேர் வந்து வழிமறுத்து கண்ணா பின்னா திட்டுறாரு. அப்படி திட்டுறாரு. புத்தர் வந்து சைலண்டாக நிற்கிறாரு, ஒன்றும் பேச சிரிச்சுட்டே இருக்காரு. அவங்க சீடக பேசக்கூடாது, எனக்கு குருவேஷமாக இருக்காரு. அவங்க திட்டு கொட்டிட்டு போன பிறகு அவங்க கேட்டாங்க, என்ன குரு அவ்வளோ திட்டுறாங்களே, நீங்கள் சைலண்ட்டாக ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்களே அப்படி சொல்லும்போது அவங்க திட்டிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க. அது நான் எடுத்துக்கலையே, அதான் அவங்களே கொண்டு போயிட்டாங்க. ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து எப்படின்னா ராஜாக்கள் கிட்டே வந்துட்டு சைன்ய பலம், படைபலம் இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்காது. அவங்க ஒரு 10,000 5,000 எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும். ஆனால் போர்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க. அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே, பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை, அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாம் உழைச்சி டிசைன் பண்ணுறதுனால உடம்பெல்லாம் அப்படி இருக்கும். வீர விளையாட்டுகளை வச்சதே வந்து அவங்களையும் வீரர்கள் யோதர்களை ஆக்கிறதுக்கு தான். ஜல்லிக்கட்டு, இந்த கம்பு சண்டை, இந்த கபடி, இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவங்க கடமை செஞ்சுட்டே இருப்பாங்க. போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக, மானத்துக்காக அந்த எல்லாரும் போராடுவாங்க போர் வரும்போது. அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. உங்களுக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் கடமைகளை செய்யுங்க, உங்கள் தொழில் நீங்கள் பார்த்துக்கங்க. போர் வரும்போது பார்த்துப்போம், ஆண்டவர் இருப்பாங்க. நன்றி. அடுத்த மாதத்தில் 2ஆம் கட்டமாக ரசிகர்களை சந்திக்க ரஜினி திட்டமிட்டுள்ளார். அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று ரஜினி தெரிவித்துள்ளார்.